This is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வருஷத்துக்கான பொறியியல் கலந்தாய்வு எப்ப ஸ்டார்ட் ஆகுது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020க்கான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம உடல்நல குறைவால இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்ல குணமாயி வந்திருக்கிறாரு. அவர் கொடுத்த முதல் அறிக்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்று மாலை 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட அந்த டீடைல்ஸை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் ஆட் பண்றேன். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தா நம்ம வீடியோல தொடர்ந்து இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கான ஒரு தீர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட முறையில் இன்னையிலேருந்து இன்னைக்கு கவுன்சிலிங் ஃபைனல் சீட் எடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து கொடுக்க போறோம். சென்ற ஆண்டு இதே மாதிரி 2019 நம்ம இது கொடுத்து ஒரு 10,000 மாணவர்களுக்கு மேல அதுல பலன் பெற்றிருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி தொடர்ந்து அந்த விஷயங்கள் நம்ம செய்ய இருக்கிறோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்கறவங்களா இருந்தா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருக்குங்கிற நம்பிக்கையில வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு முடிவுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம், அதாவது 16ஆம் தேதி 16/8/2020 நம்ம நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு இதுக்கான ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் போடலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப 15ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சு இதுல இருந்து அடுத்த மாசம், நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன், 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சரியா 1 மாசம் அளவுல நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறதுக்கான விஷயத்தை சொல்லியிருக்கேன். இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் இல்லைங்க. நாளைக்கே நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா டீடைல்ஸும் அதுல சேவ் ஆகி வச்சிருக்கும். நம்ம எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எப்ப வேணாலும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்ப அப்படின்னா, கடைசியா நீங்க அதெல்லாம் பணம் கட்டக்கூடிய ஒரு லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு பணம் கட்டத்துக்கு சொல்லும். அந்த பணம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன மாறுதல் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தனியாக ஒரு வீடியோல கொடுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, முதல் நீங்க ஆன்லைன்ல போய் நாளைக்கு ஓபன் பண்ணி உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்க உள்ள ஃபீட் பண்ணிடுறீங்க. நம்பர் 2 என்ன பண்றீங்க அப்படின்னா, +2 ரிசல்ட் அநேகமாக நமக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஜூலை 31, ஏன்னா 27ஆம் தேதி அந்த விடுபட்ட மாணவர்களுக்கு பரீட்சை நடக்குது. அதை சேர்த்து 1ஆம் தேதியே ரிசல்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஆகஸ்ட் முதல் வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இமீடியட்டா மார்க் ஷீட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க உங்களுடைய எல்லா விதமான ஒரிஜினல் சான்றிதழ்கள், சர்டிபிகேட்ஸ் ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்ணணும். அது 2வது ஸ்டெப். அது ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஆரம்பிச்சு அதுல இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்டிபிகேட் ஃபீடிங், உங்க சர்டிபிகேட் ஆன்லைன்ல நீங்க அப்லோட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த டேட்டை மறந்துடாதீங்க. ஜூலை மாசம் 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் அந்த இருக்கு. இது 2வது கட்ட விஷயமா நீங்க பண்ணணும். 3வது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இந்த வருஷமும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக தமிழகத்துல 52 சென்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த 52 சென்டருக்கான டீடைல்ஸை அடுத்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன். சென்ற வருடம் 40-42 சென்டர் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அதிகப்படுத்தி 46 மாத்தினாங்க. இந்த வருஷம் இன்னும் அதிகப்படுத்தி 52 சென்டர், அதாவது மாணவர்கள் அங்கேயும் அலையாம அவங்கவுங்க ஏரியாவிலே பண்ணிக்கிற மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்கான டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட நமக்கு அறிவுரைகள் வந்திருக்கு. தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல இன்னைக்கே இன்னொரு வீடியோ நம்ம கொடுக்குறோம். அந்த வீடியோல என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல நம்ம செய்ய வேண்டிய முறைகள் என்ன, நம்ம ஒரு 10 விதமான ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா யாருடைய தயவும் இல்லாமல் நம்மளே நமக்கு தேவையான காலேஜை அழகா எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்து ஒரு 10 பாயிண்ட்ல எப்படி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி நல்ல காலேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்க. தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.